வணக்கம் நண்பர்களே, இது விடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க அனைவருக்கும் விடியல் விளாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேல்பாரி. போன எபிசோட்ல கபிலரும் பாரியும் ஒரு காட்டுக்குள்ள பேசிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு புதருக்குள்ள ஓடின நாயை பார்த்து ஈட்டி எரிஞ்சு கொல்றாரு பாரி. அமைதியா போயிட்டு இருக்கக்கூடிய விலங்க இப்படி ஈட்டி எரிஞ்சு கொல்லக்கூடிய பாரியின் செயலை பார்த்து கபிலருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. பாரி சொல்றாரு, விலங்குகள் தாங்கள் உணவுக்காக பிற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும். ஆனா தங்களுடைய உணவுக்காகவும் தேவைக்காகவும் மட்டும் இல்லாம கண்ணில் படுற எல்லா விலங்குகளையும் கொன்று போடக்கூடிய இயல்பு தான் இந்த விலங்குக்கும் இருக்கு. அதாவது கண்ணில் படக்கூடிய நாடுகளெல்லாம் அபகரிக்க பார்க்குற வேந்தர்கள் மாதிரி அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு. காட்டு விலங்குகளுடைய அழிவு சக்தி இதுதான். அழிவு சக்திகள் எந்த இடத்துல பார்த்தாலும் பரம்பினுடைய ஈட்டி பாயும் அப்படின்னு பாரி சொல்றாரு. இதுவரை போன எபிசோட்ல பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். 2வது நாள் நள்ளிரவுக்கு முன்னாலேயே தெய்வ வாக்கு விலங்கு மரம் இறங்கி பழத்தை எடுத்துறது. முன்புறம் நடப்பது போலவே பின்புறமும் நடப்பது இந்த விலங்கோட இயல்பு. பழம் எடுத்ததும் சில நேரம் திரும்பி நடந்து மரக்கிளையின் மீது ஏறும். சில நேரம் யாரும் தன்னை நெருங்கிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல முன்பக்கம் பார்த்துக்கிட்டே கால்களை பின்னால நகர்த்தி போகும். இந்த முறை அப்படிதான் போனது. அது அந்த மாதிரி பின்னால நடந்து போனா ரெட்டை விளக்கு ஏத்தணும் அப்படின்றது அவங்களோட வழக்கம். மரத்துக்கு முன்னால வச்சிருந்த தீச்சட்டில நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. எண்ணெயில முக்கி எடுத்த சிறு சிறு மரத்துண்டுங்களை கொண்டு வந்து அதுல பக்குவமா வைக்கிறாங்க. குலநாகினியின் கண்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்க பிற நாகினிகள் அந்த வேலைகளை செய்யறாங்க. விளக்கில் தீயின் கன அளவு அதிகமாகி தழல் 2 கூறுகளா பிரிந்து எரியுது. தீயின் கன அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதையும் தழல் எத்தனை கூறுகளா பிரியணும் அப்படின்றத கூட அவங்க தான் முடிவு செஞ்சாங்க. தண்ணி பாய்ச்சுற மாதிரியே தீயையும் கட்டுப்படுத்தி பாய்ச்ச அவங்க கத்துக்கிட்டு இருந்தாங்க. குலநாகினி பார்த்துக்கிட்டு இருக்க எழும் நெருப்போட தழல் பல கூறுகளா பிரிஞ்சு 2 கூறுகளா நிலை கொள்ளுது. நேத்த மாதிரியே தெய்வ வாக்கு விலங்கு பழம் எடுத்ததும் பாணர் கூட்டம் உள்ளிறங்குவாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்த கபிலருக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது. கூத்து தொடங்க நேரமாகும், வாங்க நாம இந்த மரத்தை சுத்தி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கபிலரை அழைச்சிட்டு போறாரு பாரி. கொற்றவை இருக்கிற மரக்கூட்டம் பெரும் அடர்த்தியானது. மனிதனால உள்நுழைய முடியாத அளவுக்கு பின்னி கிடக்குது. பாரியோட கபிலர் அந்த மரத்தை சுத்தி நடந்துட்டு இருக்கிறாரு. பந்த வெளிச்சத்துல அங்கங்கே தனித்தனியான வீடுங்க இருக்கிறத பாக்குறாரு. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தனி வீடுகள் ஏன் இருக்கின்றன அப்படின்னு கபிலர் கேக்குறாரு. இது ஒரு மரத்து விலங்கு. காலகாலமாக இந்த ஒரு மரத்துல மட்டுமே இந்த விலங்கு வாழும். வேறு எந்த மரத்திலயும் இது ஏறாது. அதனால இந்த இடம் தவிர வேற எங்கேயும் இந்த விலங்கை நீங்க பார்க்க முடியாது. இந்த விலங்கு வேட்டை விலங்குகளுக்கு மிகவும் பிடித்த உணவு. இந்த மர புதருக்குள்ள நுழைஞ்சு அதை எப்படியாவது சாப்பிட்டுடணும் அப்படின்னு அந்த விலங்குகள்லாம் முயற்சி செய்யும். அதனாலதான் இதை பாதுகாக்க காவல் குடிகள் இங்க இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே துடிப்பறையோட ஒலி கேட்க தொடங்குது. வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முன்னால நடக்கிறான் பாரி. செம்பாதேவியின் கதை இது. எனவே ஆடுகளம் முழுவதும் நிறைந்து ஒரு அழகிய கோலம் போடப்பட்டிருக்கு. பாரியும் கபிலரும் இருக்கையில வந்து உட்கார்றாங்க. அப்போதான் தரைய மெழுகி கோலம் போட்டிருந்ததால சாணத்தோட வாசனை எங்கும் வீசுது. அதன் ஈரம் இன்னும் காயல. கோலத்தோட நடுவுல வெண்ணெயில தானியங்களை உருட்டி செய்யப்பட்ட வெண்சாந்து உருண்டை வைக்கப்பட்டிருக்கு. அந்த உருண்டையின் நடுவுல மாட்டோட 2 கொம்புகளை நட்டு வச்சிருக்காங்க. அந்த வெண்சாந்து உருண்டையோட வாசனை எங்கும் பரவி இருக்கு. கோலத்தோட முன்னால ஒரு பெண் உட்கார்ந்து உடுக்க வகையை சேர்ந்த துடிப்பறைய அடிக்க தொடங்குறா. இவர்கள் பாணர்களா? கபிலர் கேக்குறாரு. இல்லை, பரம்பு மக்கள் அப்படின்னு பாரி சொல்றாரு. துடியோட ஓசை பேராந்தையின் ஓசை போல அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. நீருக்குள்ள பொடி கரையிறத மாதிரி இருளுக்குள்ள துடி கரைய தொடங்குது. தங்களுக்குன்னு பாணர்கள் இல்லாத குளம் இவங்களோட தான். அந்த குலப்பெண் செம்பாதேவியோட கதையை தொடங்குறா. கபிலர் இதுவரைக்கும் கேள்விப்படாத கதை இது. ஆதி காலத்துல மலை மக்களில் ஒரு பிரிவினர் கால்நடைகளை வளர்க்க மேய்ச்சல் நிலங்களை நோக்கி தரைக்கு இறங்குறாங்க. குறிஞ்சி நிலத்தை விட்டு இறங்கிய 5 குடும்பங்கள் செம்மலையின் அடிவாரத்துல குடில் அமைச்சு தங்குறாங்க. கால்நடைகளை மேய்ச்சியே
பல்கி பெருகி வராங்க. 5 வகையான குடும்பத்தோட குல வழி தழைச்சு மேலோங்குது. அந்த குல வழியின் வகையை அடிப்படையாக கொண்டு அடையாளங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. குலத்துக்கு ஒரு வகை அப்படின்னு 5 வகையான சூட்டு காயங்களை ஆண்கள் தன்னோட வலது தோல்ல உருவாக்கிட்டாங்க. பெண்கள் தங்களுக்கு சூட்டு காயங்களை உருவாக்க ஒத்துக்கல. ஏன்னா வேற இடத்துல திருமணமாகி போகும்போது அடையாளங்கள் மாறுபடும். அதனால அதுக்கான வேறு வழிகளை சிந்திக்கிறாங்க. பெண்களே அதுக்கான ஒரு முடிவையும் கண்டுபிடிக்கிறாங்க. தங்களோட தலைமுடிய குலத்துக்கு ஒரு வகைன்னு 5 வகையா பின்னிக்கிறது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஐவகை கொண்டைகளை உருவாக்குறாங்க. அந்த காலத்துல எல்லா நாட்டு பெண்களுக்கும் தலைமுடிய சுருட்டி கொண்டை போடுற பழக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா உச்சந்தலையில வகுடெடுத்து 2 பக்கங்களும் முடி சரிய 2 கொண்டைகள், அதே போல் 3, 4, 5 அப்படின்னு 5 விதமான கொண்டைகளை இவங்க முடிஞ்சாங்க. 5 விதங்களிலும் சடைகளை பின்னினாங்க. மேய்ச்சலுக்கு போறப்போ வேற வேற பூக்களை சூடி இவங்களை பார்க்கும் ஆணும் பெண்ணும் சொக்கி போற மாதிரி அழகா இருந்தாங்க. அழக பராமரிக்கிற அதிசய கூட்டம் அப்படின்னு இவங்களை பத்தி எல்லா திசையிலும் பேச்சு பரவுது. மேய்ச்சலின் போது கால்நடைகளின் கோமியம் வெவ்வேறு வகையில வளைஞ்சு வளைஞ்சு வடிவம் கொள்றத காலப்புறாவும் பார்த்துட்டு இருந்தவங்க இந்த பெண்கள். அந்த நீர்க்கோலம் மனசுக்கு இப்போ ஒரு காட்சி இன்பத்தை ஏற்படுத்திருச்சு. ஆனா கனப்பொழுதுல அந்த காட்சி மறைஞ்சிடும். புன்னகை காற்றில் மறைவது போல மண்ணுள் மறையும் மஞ்சள் வண்ண நீர் அது. அவங்களோட குடிலோட வாசல்ல அதே மாதிரி ஒரு கோலத்தை வரைஞ்சா என்ன அப்படின்னு யோசிச்சாங்க. இடிச்ச குருணையின் தோலை சிறுக தூவி அவங்க விரல்களை வலமும் இடமுமா வளைய ஆரம்பிக்குது. 5 விதமா தலைமுடிய பின்னியும் கொண்டை போட்டும் பழக்கப்பட்ட விரல்களுக்கு அந்த வளைஞ்சு நெளியும் கோலம் எளிதில வந்துச்சு. மாடு பெய்த நீரின் எல்லா வளைவுகளையும் தனது ஒற்றை கோலத்துக்குள்ள கொண்டு வர அவங்களுக்கு அதிக காலம் ஆகல. செம்மலையின் அடிவாரத்துல இருக்கிற பெண்கள் விதவிதமா கொண்டை போட்டு தரையெங்கும் கோலம் போடும் அழகரசிகள் அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. காட்டு வழியிலும் உமணர்களின் காது வழியிலும் இந்த செய்தி எல்லா பகுதிகளுக்கும் பரவுது. இவங்கெல்லாம் இருக்கிற பகுதிக்கு கோல நாடு அப்படின்னு பேரும் உருவாயிடுச்சு. புதிய நாகரிகத்தின் அடையாளமா செம்மலை மாறுது. இதுல வெளி உலகுக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு. 5 குடும்பங்களும் தங்களோட மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்து தனித்தனி பட்டியல தான் அடைப்பாங்க. அப்படின்னா அந்த மாடுகளுக்கும் தனித்தனி அடையாளம் தேவைப்படுது. மாடுகளுக்கு பிற இடங்களில் சூட்டுக்குறி காது அறுத்த குறிகள் எல்லாம் போட்டிருக்கிறத கேள்விப்பட்டிருக்காங்க. கால்நடைகளே தங்களின் தெய்வம். அதனால அவற்றை துன்புறுத்தாத வழியில அடையாளமிட விரும்புறாங்க. மூத்த கிழவி ஒருத்தி சொல்றா, இந்த செம்மலையில் இத்தனை வகையான வண்ண வண்ணமான கல்லுங்க இருக்கு. அதை எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு வண்ணம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த வண்ணக்கல்லையே அந்த குடும்பத்தின் மாடுகளுக்கும் நெத்தி பட்டமா சூட்டுங்களேண்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து 5 வகையான வண்ண கற்களை கொண்டு கொம்புகளுக்கு இடையில கயிறு முடிஞ்சு நெற்றி பட்டத்தை உருவாக்குறாங்க. மாடுகள் எந்த நிலையிலும் துன்பப்படக்கூடாது அப்படின்றதே இவங்களோட எண்ணமா இருந்துச்சு. கிடை மாடுகளின் மேல சிறு பூச்சிகளும் உண்ணிகளும் நிறைஞ்சு கிடக்கும். அதை கொத்தி தின்றதுக்காக எந்த நேரமும் பறவைகள் அது மேலேயும் உட்கார்ந்துருக்கும். இதை தடுக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. திரட்டப்பட்ட வெண்ணெயில தானியங்களை கலந்து பெரிய வெண்சாந்து உருண்டைகளை உருவாக்கினாங்க. இந்த உருண்டைய நாணல் குடையில வச்சு கிடையின் ஓரம் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டா போதும், பறவைகள்லாம் அந்த வெண்சாந்து உருண்டையைத்தான் சுத்திட்டு இருக்கும். மாடுகள் பக்கமே போகாது. ஒரு நாள் இரவு வெண்சாந்து உருண்டை வைக்கப்பட்டத நாணல் கூடைய குடிலுக்குள்ள வைக்காம மறந்து வெளியில வச்சுட்டு தூங்கிட்டாங்க. நாணல் கூடையில இண்டு இடுக்குகள்ல ஒட்டி இருக்கிறத இரவு முழுதும் பறவைகள் கொத்தி சாப்பிட்டுருக்கு. காலையில எழுந்து பார்த்தப்போ நாணல் கூடை நார் நாரா உதிர்த்து கிடந்தது. வெண்சாந்து உருண்டையோட சுவை பறவைகளையே வெறிக்கொள்ள செய்துள்ளது. நாடோடி நாகரிகம் எல்லா உயிர்களையும் தனதாக்கி நேசிக்குது. இவர்களின் குலம் தலைமுறை தலைமுறையா தழைச்சு முன்னேறுது. மனிதர்களும் கால்நடைகளும் பல்கி பெருகின. கோல நாட்டுக்காரங்க பல்வேறு குழுக்களா ஒவ்வொரு வருஷமும் முன்பனி காலத்துல பிரிஞ்சு மேய்ச்சலுக்கு போவாங்க. திரும்பவும் முதுவேனில் காலம் முடிகிறப்போ செம்மலைக்கு திரும்புவாங்க. எல்லாரும் கொண்டு வர மாடுகள் குடும்ப அடையாளத்தோட பிரிக்கப்பட்டு கணக்கு வச்சுக்குவாங்க. வழக்கம் போல் முன்பனி காலத்துல கோல நாட்டில இருந்து மேய்ச்சலுக்காக பல்வேறு திசைகளில் கிடை போட்டு குழுக்கள் புறப்பட்டு போகுது. ஒரு குழு மட்டும் காவிரி ஆற்றின் படுகையில நடந்து போகுது. 18 குடும்பங்களையும் 200 ஆடுகளையும் கொண்டிருந்தது அந்த கிடை. அந்த கிடையில சுடர்ந்து ஒளி வீசும் தழல் போல இருக்கிறவதான் செம்பா. வகிடு எடுத்து 2 சடை பின்னிய குடும்பம் அவளோடது. கோவனின் தோள்கள் மாட்டின் திமில் போல உருண்டு திரண்டு இருக்கும்.
அவனது வலது தோளில் பொறிக்கப்பட்ட 3 சூட்டு அடையாளங்களின் மீது சிறு வயதுல விரல் வச்சு பார்த்தா செம்பா. இப்போ இதழ் பதித்து பார்க்கவே ஆசைப்படுறா. கிடையின் முன்னால நடந்து போற கோவனின் நடையை தொடர்ந்து மொத்த மாடுகளும் நகர்ந்து போகுது. கிடையின் இடது ஓரம் நாணல் கூடை தூக்கி நடக்கிற செம்பாவை சுத்தி பறவை கூட்டம் மிதந்து வருது. மாட்டின் காதுகள் விடைத்து ஆட, பறவைகளின் இறக்கைகள் படபடத்து அடிக்க, பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் நடுவில் செழித்து வளர்ந்தது அவர்களின் காதல். கிடை மாடு நடந்துட்டு இருக்கும் போதே குட்டி போடும். அந்த குட்டியால உடனடியா கிடையின் வேகத்துக்கு நடக்க முடியாது. பால் குடிக்கும் நேரம் தவிர பிற நேரத்தில் அதை தோளில தூக்கித்தான் நடக்கணும். கோவன் இளங்குட்டிய தோளில் தூக்கி நடக்க, அதோட தாய் பசு அவனை உரசியே நடந்து வரும். செம்பாவோட கண்கள் அவனையே பார்த்துட்டு இருக்கு. தோளில் கிடக்கும் இளங்குட்டியின் மீது ஒரு கணம் பொறாமை கூட வந்து விலகுது. மாலை நேரத்துல மாடுகளை கிடை போட்டு இரவு கஞ்சி குடிச்சிட்டு தங்களின் குடிலுக்கு நடுவுல சிறு கூத்து கூட நிகழ்த்துவாங்க. எல்லாருக்கும் பாட தெரியும். ஆள் மாற்றி ஆள் பாடுவாங்க. கிடையில காவலுக்கு நிற்பவன் கூட எட்ட நின்னே தனது பாடலை பாடுவான். அவங்க எல்லாரோட பாட்டுக்கும் துடிப்பறை முழங்கி இசை கொடுப்பவன் கோவன் தான். இடது கை துடியை இழுத்து பிடிக்க, வலது கை விரல்களால் அதன் வலது புறத்தை அடித்து அடித்து தாளம் எழுப்பும் அழகை பார்த்து மகிழ்ந்து போவா செம்பா. அன்னைக்கு கோவனின் துடி இசை வழக்கத்துக்கு மாறா துள்ளலோட இருந்தது. கூத்து முடிஞ்சதும் எல்லாரும் தங்களோட குடிலுக்கு போக, செம்பா கோவனின் காது அருகே போய் சொல்றா, துடியின் இடப்பக்கம் போலவே நானும் உனது விரல் படாமல் இருக்கிறேன். கோவன் கலங்கி போறான். அன்னைக்கு ராத்திரி முழுதும் துடியின் இடதுபுறம் பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறான். கிடை காவல்காரனின் பார்வைக்கு தப்பி குடில் தாண்ட முடியாது. வேறு வழி இல்லாம கோவன் ஒடுங்கி படுக்கிறான். மறுநாள் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு வெண்ணெய் விற்க போறா செம்பா. வெண்ணெயை வித்துட்டு அதுக்கு பதிலா தானியம் வாங்கிட்டு வர்றதுதான் பெண்களோட வேலை. உழவு செழிப்பா நடந்துட்டு இருக்கிற ஊர் அது. 2 தெருக்களை தாண்டும் முன்னாலேயே அவ கொண்டு வந்த வெண்ணெய் முற்றிலும் தீர்ந்து போயிருது. தானியங்களை வாங்கிட்டு மர அடிவாரத்துல காத்துட்டு இருக்கிறா. எதிர்பக்கம் விற்க போன அவளோட தோழி இன்னும் வரல. இங்கும் அங்குமா பாத்துக்கிட்டு இருக்கிறா. கொஞ்சம் தொலைவுல நின்றுட்டு இருந்த இளைஞன் ஒருவன் அவளையே பாத்துட்டு இருக்கிறத அவ கவனிக்கிறா. தோழிய கண்கள் தேடிட்டு இருக்குது. தன்னை கடந்து போகும் பெரியவர்கிட்ட இவ கேக்குறா, இந்த ஊரின் பெயர் என்ன? உறையூர் அப்படின்னு அவர் சொல்றாரு. காத்துட்டு இருக்கிறவனை கடந்து தோழி நடந்து வரா. 2 பேரும் கிடை நோக்கி தானியங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தானிய முடிய மருத்தோளுக்கு மாத்திட்டு தோழி சொல்றா, உன்னை பார்த்துக்கிட்டே நின்னவன் இந்த ஊர் குலத்தலைவரின் மகனா. ஊருக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து உன் பின்னாலதான் வந்துகிட்டு இருக்கானா. அவன் பேரு கிள்ளி. புதுவிதமான பெயரா இருக்கே. எதிரிகளின் தலையை கிள்ளி எடுத்ததால இந்த பெயர் உருவாயிற்று அப்படின்னு ஒரு மூதாட்டி சொல்லுச்சு. ஆனா உன்னை பார்த்துட்டு இருக்கிற அவனோட கண்களும் அதே வேலைதான் செய்யுது. அவ சொல்றத பொருட்படுத்தாத செம்பா மகிழ்ச்சியோட சொல்றா, இன்னைக்கு சிறு சோளம் கிடைச்சிருக்கு. காரமாட்டு பால்ல இருந்து கடையப்பட்ட இல வெண்ணெய பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படி ஒரு சுவையா இருக்கும். நினைக்கும் போதே எச்சி ஊறுது அப்படின்னு சொல்றா. இரவு கஞ்சி குடிச்ச பின்னால கூத்து முடிஞ்சு எல்லாரும் கலைஞ்சு போறாங்க. அன்றைய கிடைக்காவல் முறையில கோவனும் இருக்கிறான். செம்பா அவனுக்காக சமைச்ச கஞ்சிய சிறு கலையத்துல ஏந்தி குடிலுக்கு பின்னால காத்துட்டு இருக்கா. குடிலுக்கு பின்னால மறைவா வந்து சேர்ந்தா கோவன். இந்த இடமே சுவையால மனத்து கிடக்க பூத்து நிக்கிறா செம்பா. பிசைஞ்ச உணவை ஊட்ட அவன் வாயருகே கைய கொண்டு போறா. நாக்கால விரலை தொட்டு வாங்குறான். அந்த சிறு தொடுதல் மொத்த உடலையும் குலுக்குது. காதலின் கூர்மிகு ஆயுதம் நீர் சுரக்கும் நுனி நாக்கு. சற்றும் எதிர்பாராத நேரத்துல கோவன் அதை பயன்படுத்தும் போது செம்பா நடுங்கித்தான் போறா. உணவை சாப்பிட்டுக்கிட்டே துடியோட இடதுபுறத்தின் மீது அவனோட விரல்கள் படர தொடங்குது. அவள் உள் நடுங்கி குலுங்குறா. அவள் கண் செருகி மீண்ட போது கடைசி குடிலுக்கு பின்னால குதிரையில ஒருத்தன் போறது தெரியுது. கிடையில் கிடந்த நாய்கள் சுதாரித்து அந்த திசை நோக்கி பாய தொடங்குது. ஆனா குதிரை படு வேகமா ஓடி மறைஞ்சு போயிருச்சு. நாய் குறைக்கிற சத்தம் கேட்டு எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. வேல் கம்பை தூக்கியபடி முன்னால ஓடி நிக்கிறான் கோவன். அவிழ்த்த நூல்களை கட்டிக்கிட்டே குடிலுக்குள்ள நுழையிறான் செம்பா. எதிர்பட்ட தோழி சொன்னா, வந்தது அவன்தான் அப்படின்னு சொல்லும் போதே செம்பாவோட கட்டு கலண்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறா தோழி. தோழி திரும்பி பார்க்கறா. கோவன் வேல் கம்போட முன்னிலையில நின்னுட்டு இருக்கிறான். தோழி கோவனின் அருகில போய் காதோட சொல்றா, இனி நீ கிடைக்காவல் நிற்கும் நாள் எல்லாம் நான் இடைக்காவலுக்கு நிற்பேன். மறுநாள் மாலையில கிடைக்கு இடப்புறம் இருந்து பெரும் மேட்டுல தந்தையோட வந்து நிக்கிறான் கிள்ளி. சற்று தொலைவில் மாட்டுக்கிடையும் குடில்களும் இருக்கு. தந்தையின் கண்கள் மாடுகளை எண்ணி பார்க்குது. 200க்கும் குறைவாத்தான் இருக்கு.
இதை விட பெருஞ்செல்வம் இருக்கிற இடத்துல பெண் எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவனோ அவர் சொல்றதை ஏத்துக்கவே இல்லை. அவள் பேரழகு, அதற்கு இணையான செல்வம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றான். அவனுக்கு மறுத்து பேசி அவனோட மனசை மாத்த முயற்சி பண்றாரு. நடக்கல. சரி, நமது மாளிகைக்கு போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி குதிரை மேல ஏற போற நேரத்துல சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரத்துல குடிலுக்கு நடுவுல பந்தம் ஏத்தி கூத்து நிகழ்த்துவாங்க. அப்போ அவள் குடிலுக்குள்ள இருந்து வெளியே வருவா. அவளை நீங்களே பாருங்க, நான் சொல்வதை கண்டிப்பா ஒத்துக்குவீங்க அப்படின்னு சொல்றான். இருள் அதிகமாகுது, பந்தங்கள் ஏற்றப்படுது. எல்லாரும் வந்து கோலத்தை சுத்தி உட்கார்றாங்க. கோவன் வழக்கம் போல துடியோட வந்து உட்கார்றான். நேர் எதிரில் தோழி வந்து உட்கார்றா. கோவன் சற்றே தலையை திருப்பி தனக்குள்ள சொல்லிக்கிட்டான். துடியோட இடப்புறத்தை ஊர் போய் மனம் முடிக்கிற வரைக்கும் நினைக்க கூடாது. அவ ஏன் இன்னும் குடில விட்டு வரல அப்படின்னு ஆவலோட பார்த்துட்டு நிக்கிறான் கிள்ளி. எங்கும் கும் இருட்டு. பந்த வெளிச்சத்துல எதிர் சுடர் வீச செம்பா குடில விட்டு வெளியே வந்து கோவனுக்கு எதிரில் உட்கார்றா. நேற்று கலைஞ்ச வெக்கம் இன்னைக்கு கூடி நிக்குது. கோவனால அவளை நேர்கொண்டு பார்க்க முடியல. அவனது விரல்கள் துடியின் மீது படவே பயப்படுது. தாளம் கூடல, ஓசையும் அவனை போலவே பம்முது. அந்த கிடையோட பெரிய ஆம்பளை சொல்றாரு, டேய், நேத்து கஞ்சி குடிச்சவன் மாதிரி அடிச்சிட்டு இருக்க, சத்தமே கேட்கல, இழுத்து அடிடா அப்படின்னு சொல்றாரு. தோழி சொல்றா, பெருசு, நேத்தும் அவன் கஞ்சி குடிக்கல, அதுதான் விரல் செத்து போய் கிடக்கு. செம்பா அதிர்ச்சியோட தோழிய பார்த்தா அவளோ சற்றே ஆணவ சிரிப்போட கோவனை பாக்குறா. தொலைவில் இருந்தபடியே அவளோட பேரழகுல மயங்கி வாய் பிளந்து நின்னா கிள்ளி. தந்தை கிட்ட காட்டலாம் அப்படின்னு அவரை நோக்கி திரும்புறான். அவரோ துடியோட ஒளி கேட்காத இருள இன்னொரு திசையை நோக்கி வாய் பிளந்து பார்த்துட்டு நிக்கிறாரு. அப்படியே உறைஞ்சி போயிட்டாரு. அவர் என்னத்தை பார்த்து அப்படி உறைஞ்சி போறாரு அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான், VDL. நன்றி, வணக்கம்.